நல்லவைகளை தேடிக்கொள்ள நீங்க பிரயாசப்படுங்க. Don't try to establish yourself in your spiritual life. உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உன்னை நிலைப்படுத்த நீ விரும்பாதே. உடைய வாழ்க்கையில தேவனுடைய வசனத்தை நிலைப்படுத்த நீ ஒப்புக்கொடு. That is life. அதுதாங்க ஜீவன். That is power. அதுதாங்க பவர். Hallelujah. You must be able to know the achievements of Lord in your life and the power of the Holy Ghost in your life. பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடை உன் வாழ்க்கையிலே அறிந்து கொள்ள ஒரு ஆவிக்குரிய திராணி உள்ளவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். நான் சொல்றது எத்தனை பேருக்கு சரியா புரியுதோ தெரியல. உங்கள் வாழ்க்கையில் ஆவியான விரும்புகிற அந்த சத்தியங்களுக்கு சாட்சியாக உலகத்தில் காண்கிற எதிர்பார்க்கிற அல்ல, வேதம் எதிர்பார்க்கிற கற்றுத்தருகிற ஆவியான விரும்புகிற அந்த சாட்சியான தரத்திற்கு எதிராக சபை நிற்க வேண்டும் என்று, நீங்கள் நிற்க வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். பரலோகம் களிகூரும், உங்கள் உள்ள மகிழும். அல்லேலூயா. பிறர் தூற்றுவாங்க, பரவாயில்ல. நல்லது எதுன்னு தெரிந்தவங்களுக்கு தானே தெரியும். எல்லாருக்கும் தெரியுமா? தெரியாது. யார் தெரியாவிட்டாலும், இவர் அறியாவிட்டாலும் பரலோகம் தன்னுடையவர்களை அறியும் என்பதிலே சந்தேகமில்லை. அதற்காய் மாத்திரம் வசனத்தை ஆதாயப்படுத்துகிறவன் பாக்கியவான். அதற்காய் மாத்திரம் தன்னை இழக்கிறவன் பாக்கியவான். அதற்காய் மாத்திரம் எதை தாண்டி தீவிரிக்கிறவன் பாக்கியவான். அல்லேலூயா. அவன் ஞானம் உள்ளவன், அவன் பாக்கியவான். அது இன்றல்ல, அது என்றும் என்றும் நிலைத்திருக்கும். நமக்கு அந்த கண்களை கர்த்தர் தருவாராக. சோதரம். இப்போ நாம் செய்ய வேண்டியது என்ன? அசையாமல், 22ஆம் வசனம், நம்பிக்கையை விட்டு அசையாமல் கேட்ட சுவிசேஷத்தினால் நாம் கேட்ட அந்த சுவிசேஷத்தினால ஏற்பட்ட நம்பிக்கை, அதை விட்டு அசையாதுங்க, ஆடாதுங்க, உறுதியாயிருங்க, நிலைத்திருங்க. அப்பொழுது அவரோட ஒரு ஐக்கியம் பரிபூர்ணப்பட்டுரும். சரி, அதில் கேட்ட சுவிசேஷம் ஒன்று இருக்கு பாருங்க. கேட்ட சுவிசேஷம் அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்ன? சுவிசேஷம் சொல்லப்பட்டிருக்கு, நீங்க கேட்டிருக்கீங்க. நீ செய்ய வேண்டியது என்ன? முதல்ல நிலைத்திருக்கணும். அடுத்து நீ செய்ய வேண்டியது என்ன? நீ சுவிசேஷத்தை கேட்டபடி, எப்படி உன் செவிகளிலே சுவிசேஷம் வந்ததோ அதன்படி தேசத்தில் உள்ள சகல ஜாதியாருக்கும் சுவிசேஷத்தை அனுப்ப வேண்டியது உன் கடமை அல்லவா? அது நம்மேல் விழுந்த கடமை மட்டுமல்ல, அது கட்டாயம் என்று நான் சொல்லுகிறேன். கட்டாயம் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. அடுத்த வசனத்தில் பாருங்க. அந்த சுவிசேஷம், எந்த சுவிசேஷம்? எந்த சுவிசேஷத்தை கேட்டு முந்தின வசனத்தில் நீங்க அசையாதவர்களா உறுதியா நம்பிக்கையா நிலைத்திருக்கிறீர்களோ அந்த சுவிசேஷம், உங்களை உறுதிப்படுத்தின அந்த சுவிசேஷம், உங்களை பலப்படுத்தின அந்த சுவிசேஷம், உங்களை அவருடைய சித்தத்துக்கு பாத்திரமாக்கின அந்த சுவிசேஷம், நீங்கள் எப்படி கேட்டீர்களோ உங்கள் செவிகளில் விழித்ததோ அதே போல எத்தனையோ கோடி மக்கள் விழச் செய்ய வேண்டியது உங்களுடைய கடமை அல்லவா? அதை வேதம் அப்படி சொல்லவில்லையா? தெளிவா சொல்லியிருக்கு பாருங்க. அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அல்லேலூயா. சகல சுவிசேஷத்துக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அது இப்ப நம்ம பக்கத்தில் வந்துட்டு நம்ம காதால கேட்டாச்சு, நாம ஸ்திரப்பட்டாச்சு. அடுத்து சுவிசேஷம் எடுத்து போகணும். இங்கே வச்சிடக்கூடாது, கடந்து போகணும். யார் கொண்டு போறது? அங்க அந்த அட்டத்திலேருந்து வந்தவனா கொண்டு போ. அவன் போயிருப்பான், காலம் கடந்திருக்கும். நாம் அதை சுமந்து செல்ல வேண்டும். அதான் பவுல் சொல்றாரு, சகல சிருஷ்டிகளுக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்று பவுலாகிய நான் ஊழியக்காரனானேன். அல்லேலூயா. இன்றைக்கு நிறைய நினைக்கேனா, இந்த ஊழியக்காரன் சொன்னா அது அவங்க வேலை. நம்ம பாவம் செய்தாலும் நமக்காக மன்னிக்கப்படுது, அது அவங்க வேலை. நாங்கள்லாம் ஊழியக்காரங்க இல்லை. நிறைய அனுபவங்கள் உண்டு எங்கள் சபையில். ஒரு சிலர்கிட்ட முன்னால் உள்ள கதைகளை சொல்கிறேன், இப்பொழுது இல்லை. சிஸ்டர் இந்த குடும்பத்துக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படி சொன்னா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஐயோ நான் மாட்டேன். ஏன்? அது அந்த பிரச்சனை வரும், எனக்கு வந்துடும் சொல்லியிருக்காங்க. எப்படி? நான் மாட்டேன்.
அப்புறம் அந்த நோய் எனக்கு வந்துடும். இதுதான் நம்ம அறிவு. ஆமாம், கர்த்தர் கிருபையாய் நம்மளை மன்னிச்சிருக்காரு. பவுல் சொல்றாரு, அந்த சுவிசேஷம் வானத்தின் கீழ் இருக்கிற சகல சிருஷ்டிக்கும் பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது. அதற்கென்றே நான் ஊழியக்காரன். பவுலாகிய நான் குறிப்பாக சொல்றாரு, இந்த நான் தான். இன்று நாம தாங்க அதை சொல்லணும். அந்த சுவிசேஷம் சகல ஜாதிகளும் சுவிசேஷம் இது அறிவிக்கப்படணும்னு சொன்னது யாரு? இயேசு சொன்னாரா? சொன்னார் இல்லையா? அது நீங்க செய்யுங்கன்னு சொன்னார் இல்லையா? நம்மை சேர்த்து என்ன சொன்னாரு? நம்ம சேர்த்து சொல்ல இல்லையா? நம்ம சேர்த்து சொல்லலைன்னா நம்ம பரலோகத்தில் நமக்கு இடம் இல்லைன்னு அர்த்தம். நம்மை சேர்த்துருக்காருன்னா பரலோகத்தில் நமக்கு இடம் உண்டுன்னு அர்த்தம். நம்மை சேர்த்தான்னு சொன்னாருங்க. அப்ப நாம் அதை எப்படி அறிவிக்கிறோம்? என்ன வேகத்தில் நாம் அறிவிக்கிறோம்? அல்லேலூயா. அறிவிக்கிறோமா? நாங்கள் அதுக்கு ஊழியக்காரன் இல்லை இல்லை பாஸ்டர், எங்களுக்கு தெரியாது இல்லை பாஸ்டர். அடுப்பின் அடியிலே கிடந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் தான் ஊழியக்காரங்கன்னு அவரத்தில் சங்கீதத்தில் எழுதியிருக்கார், போய் பாருங்க. ஆமாம், நாம் யாராக இருந்தாலும் சரி, நம்மை ஊழியக்காரராக, ஆசாரியர்களாக, ராஜாக்களாக ஆண்டவர் அங்கீகரித்திருக்கிறார். முன்னால ஆசாரியர் வேற, ராஜா வேற. இப்போ ஆசாரியர்களாக, ராஜாக்களாக நம்மை அங்கீகரித்திருக்கிறார். ஆளுகை செய்ய வேண்டியவர்களும் நாம் தான், அறிவிக்க வேண்டியவர்களும் நாம் தான், அடிமைப்பட வேண்டியவர்கள் அல்ல. அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. பவுல் சொல்றாரு, அது என் மேல் விழுந்த கடமை. தம்மை கிடைக்குதா கிடைக்கலையா, வாய்ப்பு இருக்கு, அது என் மேல் விழுந்த கடமை. ஐயோ அவங்கெல்லாம் ரொம்ப மோசம், என் ஜனங்கள்லாம் மோசம், பெரிய சண்டைக்காரன், அவன் எல்லாம் மோசம், அக்கிரமக்காரன், அவர்கள் ரட்சிக்கப்படுவது அது என்னுடைய இருதயத்தின் வாஞ்சை. அவர்கள் சபிக்கப்பட்டு போவாங்களோ வேண்டாம், அதற்கு பதில் நானே சபிக்கப்பட்டேன் என்று சொன்னான் பவுல். நாம் என்ன செய்கிறோம், என்ன சொல்கிறோம்? அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் செய்ய வேண்டியது செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. செய்ய வேண்டியதில் முதல்ல உள்ளது, சகல ஜாதிகளுக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட நாம் ஏற்பாடு செய்ய வேண்டும். போக முடிஞ்சா போங்க, வேலை கிடைக்கலன்னு எத்தனை பேர் இருக்கணும்? ஏன் இந்த வேலை மோசமா? சுவிசேஷ வேலை மோசம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் இயேசு அறியலைன்னு அர்த்தம். அதனால் அழைப்பு இல்லாமல், அப்பாயின்மெண்ட் இல்லாமல் எதில் போய் கை வச்சுருக்காங்க, அது வேற. ஆமாம், அது வேற. சுவிசேஷத்துக்கு இன்னும் ஆட்கள் தேவைங்க. சுவிசேஷ ஊழியம்னு சொன்னால் பெரிய கார் வாங்கி அந்த பவனி வர்றது இல்லை. ஜபிக்க ஆட்கள் தேவை, உபவாசம் பண்ண ஆட்கள் தேவை, கண்ணீரோட ஆட்கள் தேவை, கதற ஆட்கள் தேவை. இவைகளெல்லாம் முடித்து பேச ஆட்கள் தேவை. முதல் உள்ள வேலை யாவை செய்யாதவன் பேச தகுதியற்றவன். அவன் பேசினாலும் பிரயோஜனம் கிடையாதுங்க. எல்லாம் செய்துவிட்டு இயேசுவின் பாதத்திலே அமர்ந்திருக்கிற பரிசுத்தவான்கள் அவர்களே இன்று தேவை. அமைதியாக இருக்கிற பரிசுத்தவான்கள் அவர்களே இன்று தேவை. அப்பொழுது அவர் சின்ன காரியமோ பெரிய காரியமோ அவனை செய்ய என்று சொல்லுவார், அவன் செய்வான், அது வாய்க்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அடுத்து ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய நம்முடைய வேலை. ரெண்டாவது இன்னொரு வேலையும் சொல்லியிருக்கிறார். 1:24 சொல்றாரு, 1:24, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து, நான் என்ன சந்தோஷம்? 2 கொரிந்தியர் 11:23, அவர்கள் கிறிஸ்துவின் ஊழியக்காரரா? நான் அதிகம் புத்தி இல்லாமல் பேசுகிறேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டவன். ஏன்னா இதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது, ஆனால் சொல்கிறேன், அதான் சொல்கிறாரு. அதிகமாய் அடிக்கப்பட்டவன், அதிகமாய் காவல்களில் வைக்கப்பட்டவன், அநேகதரம் மரண அவதியில் ஆகப்பட்டவன், யூதர்களால் ஒன்று உரைய 40 அடியாக 5 தரம் அடிக்கப்பட்டேன், 3 தரம் மிலாறுகளால் அடிக்கப்பட்டேன், 1 தரம் கல்லறி உண்டேன், 3 தரம் கப்பற்சேதத்தில் இருந்தேன், கடலிலே ஒரு ராப்பகல் முழுவதும் போக்கினேன், அநேக தரம் பிரயாணம் பண்ணினேன், ஆறுகளால் வந்த மோசங்களிலும், கள்ளரால் வந்த மோசங்களிலும், என் சுய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், அந்நிய ஜனங்களால் வந்த மோசங்களிலும், பட்டணங்களில் உண்டான மோசங்களிலும், வனாந்திரத்தில் உண்டான மோசங்களிலும், சமுத்திரத்தில் உண்டான மோசங்களிலும்,
கள்ள சகோதரிடத்தில் உண்டான மோசங்களிலும் பிரயாசத்திலும் வருத்தத்திலும் அநேக முறை கண் விழிப்புகளிலும் பசியிலும் தாகத்திலும் அநேக முறை உபவாசங்களிலும் குளிரிலும் நிர்வாணத்தில் இருந்தேன். இவை முதலானவைகளை அல்லாமல் எல்லா சபைகளையும் குறித்து உண்டாயிருக்கிற கவலை என்னை நாள்தோறும் நெருக்குகிறது. ஒரு ஊழியக்காரனுடைய அனுபவத்தை பார்த்தீங்களா? அல்லேலூயா. இது ஊழியக்காரனுடைய அனுபவம். வேதத்தில் கவனிங்க, இதெல்லாம் அப்போஸ்தலராகிய எங்களுக்கு அப்போஸ்தல காலங்களிலே உண்டாயிருக்கிற உபத்திரவம், கடைசி காலத்தில் 20ஆம் 21ஆம் நூற்றாண்டிலே நீங்கள் இப்படியெல்லாம் படமாட்டீர்கள். பெரிய அரண்மனைகள் வாசம் பண்ணீர்கள். உங்களுக்கு பணிவிடை செய்ய கைப்பிடிக்க கால் பிடிக்க 20-30 ஜனங்கள் காத்து கொண்டிருப்பார்கள். சம்பாரம் வீசிக்கொண்டே இருப்பார்கள். எல்லா சௌக்கியங்களையும் அடைவீர்கள், சுகமாயிருப்பீர்கள் அப்படின்னு எழுதலைங்க. அந்த காலத்திலே இது பவுலுக்கு என்றால், இந்த காலத்திலே இதை விட அதிகமாக அனுபவிக்க வேண்டியவன் தான் ஊழியக்காரன். ஏன் இன்று கர்த்தருடைய வல்லமை வெளிப்படவில்லை? கர்த்தருடைய பாடுகளை அனுபவியாமல் அவருடைய வல்லமையை எப்படி வெளிப்படுத்துவது? ஏன் இன்று கர்த்தருடைய வல்லமை வெளிப்படவில்லை? கர்த்தருடைய சத்தியத்தை ஆவென்று வாய் திறந்து அதை உட்கொள்ளாமல் அற்புதம் செய்கிற வார்த்தையை எப்படி ஒரு ஊழியக்காரன் பேச முடியும்? ஆண்டவருக்காக உலகத்தை உதறி தள்ளி உபத்திரவங்களை சொந்தமாக்கி கொண்டவன் பவுல். அவன் சொன்னால் மருத்துவன் எழும்பினான். இன்று தன் சொந்த வாழ்க்கைக்காக கிறிஸ்துவை உதைத்து தள்ளி உலகத்தை அணைத்துக் கொண்டிருக்கிற ஊழியக்காரர்கள் தானே இன்று இருக்கிறார்கள். யாரையும் குறை சொல்லல. வேதத்தின்படி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். பவுலை பின்பற்றுகிறவன் எத்தனை பேர்? பவுல் சொன்னா, நான் கிறிஸ்துவை பின்பற்றுவது போல என்னை பின்பற்றுங்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? இன்றைக்கு ஊழியக்காரருக்கு பணிவிடை செய்ய தேவை இல்லைன்னு சொல்லல. எல்லாத்துக்கும் லிமிட் இருக்கு. என் வார்த்தையை நீங்க ஒரு இடத்துல போட்டால் தப்பா வரும், இன்னொரு இடத்துல எல்லாத்துக்கும் எல்லாம் வேணும். ஆனா 7வது இடத்துல போடும்போது பிரச்சனை. பாடுபட வேண்டிய நான் அனுபவிக்கிறவனா இருக்கிறேனா? உலகத்தை அடிமைப்படுத்தி வாழ வேண்டிய நான் உலகத்துக்கு அடிமைப்பட்டு போகிறேனா? உலகத்தில் தேவனுக்காக என்னை அர்ப்பணிக்கிற நான் உலகத்தை அனுபவிக்கிறவனா இருக்கிறேனா? அல்லேலூயா. சொல்றாரு கொலோசியர் 1:24, இப்பொழுது நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷம் அடைந்து. அல்லேலூயா. பாடுகள் அவங்களுக்கு சந்தோஷங்க. அல்லேலூயா. பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய். பாடுகள் அனுபவிப்பேன் பரலோக தேவனுக்காய். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது, ஆமென், கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் நாளில் களிகூர்ந்து மகிழ்ந்திருப்பேன். நான் களிகூர்ந்து மகிழ்ந்திடுவேன். நான் கிறிஸ்துவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே கழுவப்பட்டவன். எனக்கென்று எதுவும் இல்லை, எல்லோவி சொந்தமல்ல. ஆமென். எனக்கென்று எதுவும் இல்லை, இப்பூவி சொந்தமல்ல. எல்லாமே இயேசு, என் இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. எல்லாமே இயேசு, இயேசு, இயேசு. ஹல்லேலூயா. ஐயா அழகா பாடிட்டாரு. இன்னைக்கு பாடினா, பொதுவாக பாடினா எப்படி பாடலாம்? அந்த பாட்டெல்லாம் நான் பாடக்கூடாது. ஆமாம், எனக்கு அப்படி தான் தோணும். நான் இயேசுவாலே பிடிக்கப்பட்டவன், அவர் இரத்தத்தாலே பாட முடியுமா? இன்னைக்கு ஒரு ஊழியக்காரன் நான் பாட முடியுமா? அப்படி பாடக்கூடாது. நான் உலகத்தாலே பிடிக்கப்பட்டவன், அதன் மகிமையிலே நிரப்பப்பட்டவன். எல்லாமே எனக்காக, எனக்காக
எல்லாம் எனக்காய் எனக்காய் உனக்கு இல்ல. இல்லைங்க, பெரியதா இருந்தா பாருங்க, கர்த்தனை ஆசீர்வதித்தார். எங்க இருங்க பைபிள்ல? அது இருந்த அனுபவி தந்த அனுபவி சொல்லாத, அதனால் மேன்மை பாராட்டாத. நீ சிலுவையில் அறையப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்டு. கிறிஸ்தவன் ஒருவன், ஊழியக்காரன் ஒருவன் மேன்மை பாராட்ட ஒரே இடம் என்னவென்றால் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய சத்தியம் அவங்கள வெளிப்படுகிறதோ அது மாத்திரமே தவிர வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா உலகத்தில் இருக்கவங்க எல்லாம் நம்மோட உலகத்தை நல்லா வச்சிருக்காங்க, ஐஸ்வர்யங்களா இருக்காங்க, அதில் மேன்பார்க்க முடியாது. அல்லேலூயா. சொல்றாரு, கிறிஸ்துவுடைய பாடுகளில் இல்ல கிறிஸ்துவுடைய உபத்திரவங்களில் நான் சந்தோஷம் அடைகிறேன். 5 தடவை சாட்டையில் அடி, 3 தடவை மிலாறுகள் அடின்னா என்ன தெரியுமா? மிலாறுனா தெரியுமா? இந்த மீன் பிடிக்க தூண்டான்னு சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி கொக்கி, ஒரு இரும்பில் கொக்கின்னு வச்சுருங்க, அதை நிறைய வாரில் அடிச்சு போட்டு அடிச்சு அடிப்பாங்க. கொக்கி அதை நம்ம எங்கேயா தொலைக்கும், இழுக்கும் போது கிழிச்சிட்டு போவோம். அதுதான் மிலாறு. எப்படி இருக்கும்? அமர்ந்து யோசிக்கணுங்க, அமர்ந்து யோசிக்கணும். அப்படியெல்லாம் அடிக்க மாட்டேன். ஒரு காலம் அடித்து கொண்டு போயிட்டாங்க, செத்து மாநாள் போயிட்டாங்க, எல்லாம் ஓடிட்டான். ஏய் ஆள் அவுட் ஆயிட்டு, இழுத்துட்டு போய் இது என்ன பட்டணத்துக்கு வெளியே போட்டுரு, இழுத்து விட்டு போட்டாங்க. நடு ராத்திரி எத்தனை மணியோ தெரியாது. நான் சொல்ல போனால் சொல்லுவேன், தேவனர் மெல்லிய காற்றை அனுப்பினார். அவனு மயக்கமாக இருந்தால் அவனுக்கு லேசாக ஒரு உணர்வு, மெல்லிய காற்று, லேசாக பனித்தூரல்கள் அவன் முகத்தை நினச்சிது, லேசாக ஒரு சத்தத்தை கேட்கிற உணர்வு அவனுக்கு உண்டாயிற்று. அங்கே ஒரு சத்தத்தை கேட்டான், பவுலே பவுலே நான் அங்கே தான் நிற்கிறேன். இருக்குல்ல அப்போஸ்தலர் 20:22 பவுலே பவுலேன்னு கூப்பிட்டார். அல்லேலூயா. அந்த பவுலே பவுலேன்னு கூப்பிட்ட வார்த்தையில் அன்று பட்ட வேதனைகள் எல்லாம் எங்கோ பறந்து போயிருக்கும் என்று நான் நிச்சயமா நம்புவேன். நீ ஆண்டவருக்காக வேதனைப்படுவாயானால் அந்த வேதனைகள் ஒரு நேரத்தில் எங்கோ பறந்து போகும், அது உன்னை ஒருபோதும் அமிழ்த்தாது. அநியாயமாய் வேதனைப்படுவாயானால் நீ பட்டுதான் ஆகணும். அதில் அறிக்கை செய்து கர்த்தர் காப்பாற்றுவார். இவ்வளோ அடிக்கப்பட்டேன், நொறுக்கப்பட்டேன், அதனால உத்தரப்படுங்களுக்கு நாம் ஜெபிக்கிறது வேணும், கட்டாயம் ஜெபம் வேணும். இன்னை பண்ணலையே ஒருத்தர் பண்ணல, உத்தரப்படுங்களுக்கு இன்னை பண்ணலையே, மறந்துட்டீங்களா? என்ன நம்பாங்க நீ? எல்லாம் ஆர்டரா எழுதி வச்சு பண்ணுங்க, நான் மறந்துடுவேன். ஆமாம், அப்புறம் பாஸ்டர் மறக்கலாமான்னு கேட்கக்கூடாது, நான் மறப்பேன். நான் நிறைய மறக்க பிரயாசப்படுறேன் இப்போ. ரைட். அவருடைய சரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன், என் மாம்சத்திலே நான் பாடுபடுறேன்னு சொல்றார் பவுல். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா ஆமா, மாம்சத்தில் பாடு. அல்லேலூயா. நம்ம இன்றைக்கு மாம்சத்தின் பாடுகளை எவ்வளவு நாம அவாய்ட் பண்றோம்? அல்லேலூயா. அதுக்கு நாள் தத்துவம் சொல்லிடுவோம், சரீரம் கர்த்தர் தந்தது, சரி இருந்தால் அங்கே ஊழியம் செய்ய முடியும். ஐயோ அப்படி இப்படி நான் நடந்துட மாட்டேன், நான் பைக்கில் வந்துட மாட்டேன், நான் காரில் வந்துட மாட்டேன், நான் ஃப்ளைட்லேயே வந்துட மாட்டேன், தூக்கிட்டு போகணும். இன்னும் நேரத்தில் எனக்கு இதெல்லாம் வேணும். சிலவங்க லிஸ்ட்டு போட்டுருவாங்க, வந்த உடனே கூப்பிட்டா காலைல 7 மணிக்கு இது வேணும், ஒரு 8:30 மணிக்கு டிஃபன் வேணும், ஒரு 11 மணிக்கு இது வேணும், ஒரு 1 மணிக்கு எனக்கு இப்படி சாப்பாடு வேணும், அடுத்து ஒரு 4 மணிக்கு இது வேணும், 7 மணிக்கு இது வேணும், 9 மணிக்கு இது வேணும், பெட்டு இப்படி இருக்கணும், எல்லாம் வேணும். நடக்குது. நல்லவங்க 1000 இருக்காங்க, அது வேற. ஆனால் இதுதான் தன்னுடைய கண்களுக்கு தெரியுதுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை என் மாம்சத்திலே நான் சகிக்கிறேன் என்று பவுல் சொன்னான். நீங்க என்ன சகிக்கிறீங்க? நான் எதை சகிக்கிறேன்? பவுல் படுவார், நம்மளும் அவரோட பெரிய ஆள்ல அப்படி சொல்றீங்களா? இல்லைங்க. கிறிஸ்துவுடைய சரீரமாகிய சபைக்காக பாடுபடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அநியாயம் செய்து பாடுபடுகிறவர்களாக அல்ல, கிறிஸ்துவுடைய சரீரத்துக்காக பாடுபடுகிறவனாய் நான் இருக்க வேண்டும். அதை பரலோகம் அறியும். அது பாடுபடுவர்களுக்கு ஒரு பரிசுத்த வல்லமையாக அவருடைய இருதயத்தை நிரப்பும்.
அவருடைய இருதயத்தை பலப்படுத்தும். நீங்கள் சரியாக செய்கிற எல்லாம் உங்களுக்கு ஒரு பலனாய் அமையும். உங்களுக்காக அல்லது தவறாக செய்கிற எதுவும் அது உங்களை நிச்சயமாய் பலவீனப்படுத்தும், உங்களை வீழ்த்தும். மனிதருக்காக செய்கிற எதுவும் உங்களை வீழ்த்தும். தேவனுக்காக எதையாவது செய்து எத்தனை வீழ்ந்தாலும் அத்தனை படிகளுக்கு மேலாக அது உங்களை உயர்த்தும். நீங்கள் தேவனால் உயர்த்தப்படுகிறீர்களானால் மனிதன் தடுக்க முடியாது. மனிதனால் உயர்த்தப்படுகிறீர்களானால் ஒருவனையும் மேலே போக முடியாது. ஒருவேளை தேவனால் தாழ்த்தப்பட அனுமதித்தால் எத்தனை மனிதர் மாதிரி தடுக்க முடியாது. தேவன் உங்களோடு இருந்து உயர எழுப்பினால் கோடி ஜனங்கள் உங்களை தடுக்க முடியாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அவருடைய சிந்தை அறிகிறவன் பாக்கியவான். அவருடைய இருதயத்தை அறிகிறவன் பரிசுத்தவான். அவருக்காக காரியங்களை செய்ய தீவிரிக்கிறவன் அவன் ஞானம் உள்ளவன், அவன் ஜீவன் உள்ளவன். அவருடைய காரியங்களுக்காக அறை வீடுகளானால் சரி அமர்ந்திருந்து ஜபிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உலகத்தின் எல்லையெங்கும் என்னால் சுவிசேஷம் அறிவிக்க முடியவில்லையே என்று நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. உலகத்தின் எல்லைகளுக்காக நீங்கள் அறைகளிலே கண்ணீர் விடுவீர்களானால் நான் பேசுகிற இந்த சத்தியங்கள் உங்கள் உள்ளங்களை ஆக்கிரமித்து அங்கே அனலாய் பற்றி எறியுமானால் தேவன் அதை ஒரு செயலாக மாற்றி அதை ஒரு வார்த்தையாக மாற்றி உலகத்தின் எல்லா 8 திக்குகளிலும் அங்கே பேச வைக்க அவர் வல்லவர். உங்களுடைய வாஞ்சையும் ஜெபமும் அது அறைக்குள்ளே அல்ல இங்கே மட்டும் அல்ல, அது பரலோகத்தை சந்திக்கிறதா இருக்கட்டும். பரலோகம் நிச்சயமாக சிந்திக்கும். உங்கள் ஜெபத்தின் பலன் அது அநேகர் கேட்கிற செய்திகளாக, அநேகர் செவிகள் கேட்கிற செய்திகளாக தூர தேசங்களில் நிச்சயமாய் பேசப்படும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். இது எனக்கு கர்த்தர் கற்றுத்தந்த பாடங்க. கர்த்தர் கற்றுத்தந்த பாடம். அத்தனை பெரிய ஊழியங்களுக்கு கர்த்தர் உங்களை பாத்திரராக வைத்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது ஒரு பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? அல்லேலூயா. கடைசி நாள்ல இப்படியெல்லாம் நடக்கும் அப்படின்னு மத்தேயுல ஆண்டவர் சொல்றாரு. வலது பக்கம் இடது பக்கம். அப்போ ஒரு விட்டு சொல்லுவாங்க, ஆண்டவர் நான் எல்லாம் செய்தேன் இல்லை அக்கிரமச்சக்காரரை போகிறோம். இன்னொரு கூட்டத்தில் ஆண்டவரே நாங்கள் எப்போ நாங்கள் உங்கள் தாகத்தை தீர்த்தோம், எப்போ நாங்கள் உங்களுக்கு தண்ணி கொடுத்தோம், எப்போ உங்களை விசாரித்தோம், நாங்கள் அப்படி செய்யலையே. செய்தீங்க. நிச்சயமாக சொல்கிறேன், உங்களிலும் பலரை பார்த்து மகளே மகனே நீ தூர தேசத்திற்கு சுவிசேஷம் அறிவித்தாய் என்று கர்த்தர் சொல்லுவார் நம்புகிறேன். அப்ப நீங்க கேட்பீங்க, இல்லை ஆண்டவரே நான் ஆசாரி பழத்தை விட்டு வெளியே போயிடல. இல்லை மகளே, நீ தூர தேசத்தில் சுவிசேஷத்தை கேட்கப்பட செய்தாய். எப்படி ஆண்டவரே? நீ அறையிலிருந்து தூர தேச மக்களுக்காக ஆதங்கத்தோடு ஜெபித்த ஜெபம், விட்ட கண்ணீர் அது பரலோகத்துக்கு வந்தது மகளே. அதை நான் செய்தியாக அனுப்பினேன். செய்தியாக உருவாக்குவதற்கு வல்லமுள்ள ஜெபத்தை நீ ஏறெடுத்தாய் என்று நிச்சயம் சொல்லுவான்னு நான் நம்புகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு எளிதான வழிகளை கொடுத்திருக்கார் பாருங்க. ஏன் செய்யக்கூடாதுங்க? Even though we are limited to a small place, God is ordained us to establish us, to send our words to all the places. சின்ன ஒரு சபையில் இருந்தாலும் உங்களுடைய செய்தியை உலகனைத்தும் அனுப்ப தேவன் வல்லமுள்ளவராக இருக்கிறார். அநேகர் சென்று கொடுக்கிற செய்தி தோற்று போகலாம். நீங்கள் அறைக்குள்ள அமர்ந்து கொடுக்கிற செய்தி அது தோற்றே போகாது, அது ஜெயமெடுக்கும். இது ஆவியானுடைய செயல். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் தேவனிடத்தில் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் அவர் நிச்சயமாக இதை செய்வார். அவரிடத்தில் வந்து நிறைய காரியம் சாதிக்கலாங்க. பெரிய பெரிய ராஜாக்கள், விஞ்ஞானிகள், ஊழியக்காரர் சாதிக்க முடியாத காரியத்தை நீங்க சாதாரணமாக செய்யலாங்க. ஐ என்கரேஜ் யூ, உங்களை உற்சாகப்படுத்துறேன். கிறிஸ்துவுடைய சரீரத்தில், மாம்சத்தில் இல்லை, கிறிஸ்துவுடைய சரீரத்தின் சபைக்காக அவருடைய மாம்சத்தில் அவர் அடைந்த பாடுகளில் குறைவானது இருக்கு. கிறிஸ்துவின் உபத்திரவங்களில் குறைவானதை
அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன் என்று பவுல் சொல்லுகிறார். என்னை கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளையே, நீ எதை நிறைவேற்றுகிறாய்? நீ எதை நிறைவேற்றுகிறாய்? நீ எதற்காக பாடுபடுகிறாய்? எதற்காக பிரயாசப்படுகிறாய்? உலகையை உருவாக்கின, உன்னை நடத்துகிற, எத்தனை தடவை விழுந்தாலும் உன்னை தூக்கி நிறுத்துகிற உன் தேவனாய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், உன்னை கவனிக்கிறார் என்பதை நீ அறிகிறாயா? அவருக்காக ஏதாவது ஒன்றே அல்ல, எதையாவது செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயா? ப்ரே ஃபர்ஸ்ட். முதல்ல ஜெபம் பண்ணுங்க, வாசிங்க, இதயத்தை கொடுங்க, கர்த்தர் உங்களை நடத்துவார்.